Taste the Daily. அண்மை செய்தி. சென்னை அருகே திருவேற்காட்டில் குண்டும் குழியுமாக உள்ள சாலையை சீரமைக்க கோரி சாலையில் தேங்கியுள்ள நீரில் நாற்று நடும், தூண்டில் போட்டும் மீன்பிடித்தும் அதிமுகவின் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சுரேஷ், விவரங்கள். திருவேற்காடு இந்த நூம்பல் பகுதியில இந்த மழைநீர் தேங்கி இங்கே குண்டு குழியுமாக காட்சி அளிக்கக்கூடிய இந்த சாலையை சீரமைக்க கோரி அதிமுகவினர் நாற்று நட்டும் மீன் பிடித்தும், அது மட்டும் இல்லாமல் நூதன முறையில் பசுமாடுகளை கழுவியும் தண்ணீரில் கழுவியும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிற இந்த காட்சியானது திருவேற்காடு நகராட்சிக்கு உட்பட்ட நூம்பல் 18வது வார்டு பகுதி. இந்த பிரதான சாலையானது இந்த நூம்பல் பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் இந்த பிரதான சாலையை பயன்படுத்திய வேலப்பஞ்சாவடி, கோயம்பேடு செல்லக்கூடிய பிரதான சாலையாக உள்ளது. தற்போது மழை பெய்து 5 நாட்கள் ஆகியும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மழை நீரானது அப்புறப்படுத்த நகராட்சி அதிகாரிகள் மெத்தனம் காட்டி வருகின்றனர். குறிப்பாக சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த சாலை குண்டு குழியுமாக காட்சி அளிப்பதால் அடிக்கடி இந்த பகுதியில வாகன விபத்துகளும் உயிர் பலியும் ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்து இந்த 18வது வார்டு பகுதி மக்கள் பலமுறை நகராட்சி அதிகாரியிடமும் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரிடம் பலமுறை முறையிட்டும் இதுவரை இந்த பகுதியில் சாலை அமைக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தொடர்ந்து இது தேங்கி இருக்கக்கூடிய இந்த சாலைகளில் இந்த மக்கள் பிரயாணம் செய்வதில் கடும் சிரமம் ஏற்பட்டுள்ளது. இதனை கண்டித்து இந்த நூம்பல் வார்டு 18வது பகுதி அதிமுகவினர் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் தற்போது இந்த சாலையில் நாற்று நடும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் தூண்டில் போட்டு மீனை பிடிக்கும் போராட்டத்திலும் இப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சாலையை சீரமைத்து தர வேண்டும். குறிப்பாக இங்கு மழைநீர் தேங்காத வண்ணம் மழைநீர் கால்வாய் அமைத்து மழைநீரை அப்புறப்படுத்த பணியில் ஈடுபட வேண்டும் என அப்பகுதியில் இருக்கிற அதிமுகவினுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதியை சேர்ந்த மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் கந்தசாமி உள்ளிட்ட அதிமுகவினர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து இந்த சாலையை சீரமைக்க வேண்டும், தண்ணீரை அப்புறப்படுத்த வேண்டும், இல்லை என்றால் மாபெரும் போராட்டத்தை மக்களை ஒன்று கூட்டி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவதாக அதிமுகவினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்.